கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் 1 சாமுவேல் 30:8. அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி தருகிறவர். இந்த வாக்குத்தத்தம் தேவன் தாவீது ராஜாவுக்கு கொடுக்கிறார். அவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும், அவனோடு இருந்த வீரர்களின் மனைவிகளையும் பிள்ளைகளையும் அமலேக்கியர் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டனர். அப்பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது தேவனிடம் கேட்கும்போது தேவன் சொல்கிறார், இதை நீ அந்த தண்டை நீ பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று. ஆம் பிரியமானவர்களே, அப்படியே தாவீது ராஜா செய்து சகலத்தையும் திருப்பி கொண்டான். தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை பார்க்கும்போது தாவீது ராஜாவும் அவனோடு இருந்தவர்களும் தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று. அப்படியானால் அது எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்கள். உடனே தேவன் அவர்கள் கண்ணீரை பார்த்து நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று தாவீது ராஜாவுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே தாவீது ராஜா சகலத்தையும் திருப்பியும் கொண்டான். தேவ பிள்ளைகளே, அதே மாறிடாத தேவன்தான் நமக்கும் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை கண்டு சும்மா இருப்பாரா? அதே நேசர் தான் நம்மையும் பார்த்து இன்று வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று. இதை நாம் விசுவாசிப்போம். தாவீதைப் போல நாமும் எல்லாவற்றையும் திரும்ப நம் வாழ்வில் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் இழந்தது ஒருவேளை உங்கள் ஆரோக்கியமாயிருக்கலாம், அல்லது செல்வமாயிருக்கலாம், அல்லது உங்கள் பேர் புகழ் எல்லாவற்றையும் இழந்து இன்று நிம்மதியற்ற நிலையில் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அழுகிறதற்கு பலன் இல்லாமல் அழுகிறீர்களா? நம் தேவனை விசுவாசியுங்கள். நம் தேவன் சில காலம் மௌனமாயிருப்பாரே தவிர எப்பொழுதுமே மௌனமாயிருக்க மாட்டார். நமக்கு நன்மை செய்ய, நமக்கு நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தர நமக்காய் கிருபை செய்வார். அவர் நாம் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தர வல்லவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் தருவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நேசர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தாவீது ராஜாவுக்கு செய்த அதே அற்புதத்தை நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம் இயேசுவை நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்விலும் நீங்கள் இழந்து போன எதுவாயிருந்தாலும் அதை இன்றே திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு வாக்கும் அளிக்கிறார். அவர் அப்படியே இன்று உங்களுக்கும் செய்வார். அதை விசுவாசியுங்கள். நீங்களும் சகலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள் பாருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.